கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகம் எந்த அளவை கொண்டு நம்மை அளக்கிறது என்றால், அது ஒரு படிப்பை கொண்டு நம்மை அளக்கிறது, நம்முடைய வசதி வாய்ப்புகளை கொண்டு அளக்கிறது, நம்முடைய குடும்ப பின்னணிகளை கொண்டு அளக்கிறது. இப்படி பல விதங்களிலே உலகத்தின் நிலைகளிலே வைத்து உலகம் நம்மை அளந்து பார்க்கிறது. ஆனால் இங்கே யாபேசினுடைய ஜெபம் பார்த்தீர்கள் என்றால், அவன் சொல்லுகிறான், தேவரீர் என் எல்லைகளை பெரிதாக்கி அதை ஆசீர்வதித்து உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதை என்னை விட்டு விலக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். பிரைஸ் தி லார்ட். அவன் கேட்கிறான், தன்னுடைய எல்லையை தேவன் பெரிதாக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அதை செய்தார். தேவன் அந்த வேண்டிக் கொண்டதை அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட அநேக நேரத்திலே உலகம் உங்களை எப்படி அளக்கிறதோ அந்த நிலையில் இருந்து கொண்டு நீங்களே உங்களை தாழ்த்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்க வல்லவர். அவர் நமக்கு சமாதானத்தை தர வல்லவர். அவர் நமக்கு ஜெயத்தை தர வல்லவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது தீங்கு நம்மை துக்கப்படுத்தாது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய கரம் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய எல்லைகள் விரிவாக்கப்படும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது உலகத்தின் பார்வையிலே நடக்கக்கூடாதது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஒரு அற்புத அசாதாரணமான ஒரு வளர்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே காணலாம். பிரியமானவர்களே, இன்றும் நம்பிக்கையை இழந்து விடாதீர். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்று. யாபேசை போல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டதை அருளி செய்வார். God bless you.